السلام عليكم ورحمة الله وبركاته. சதை ஒழுக்கத்தின் அடிப்படையில் கொஞ்சம் நெருக்கமாகலாம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் மகத்துவங்கள் நிறைந்த இரவுகளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். மிகச் சொற்பமான நாட்களே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில், சரியாக சொல்வதென்றால் இன்னும் ஒரு வார காலத்தில் அருள் இறங்கும் அந்த காலங்களை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலான் அவனுடைய அருள்களை பெறக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அருள்களை பெறக்கூடிய நல்லடியார்களாக நம் எல்லோரையும் இந்த ரமலான் பதிவு செய்யட்டும் என்கிற பிரார்த்தனையோடு, தினந்தோறும் தராவீஹுக்கு பின்னால் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற நபித்தோழர்களுடைய வரலாறுகள், அந்த வரலாற்று பின்னணியில் குர்ஆனிய வசனங்கள் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்கள் நமக்கு என்ன பாடங்களை உணர்த்துகிறது என்கிற அடிப்படையிலான பல்வேறு செய்திகளை தினந்தோறும் நாம் பரிமாறிக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள வசனங்கள், அதனுடைய வரலாற்று பின்னணிகள், அது வழங்கக்கூடிய பாடங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் மிகச் சுருக்கமான அடிப்படையில் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். சூரத் அன்-நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 11வது இறைவசனத்திலிருந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா எடுத்துக் கூறுகிறார். ஆயிஷா நாயகி அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்துக் கூறக்கூடிய நிகழ்வு என்ன, எதனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய சிறப்புகளை, அவர்களை மேன்மைப்படுத்தி அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை இறக்க வேண்டும் என்பதை வரலாற்றின் வழியாக நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. நிறைய சோதனைகளை எதிர்கொள்ள கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் பெருமானாருக்கு ஏற்பட்டது. பெருமானாரே சொல்கிறார்கள், உலகத்திலே வாழ்ந்து எல்லோரை விடவும் அதிகப்படியான சோதனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட சோதனையான நிகழ்வுகளில் ஒன்றாக அவர்களுடைய மிக பிரியத்திற்குரிய, மிக நேசத்திற்குரிய, இன்னும் சொல்வதானால் பெருமானாருடைய உயிர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் தான் பிரிந்தது. அப்படிப்பட்ட மிக பாசத்திற்குரிய துணைவியாராக விளங்கிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முனாஃபிகீன்களில் சிலர் இட்டுக்கட்டி அவதூறாக பேசிய அந்த நிகழ்வை மறுதலித்து, அல்லது அதற்கு எதிராக அல் குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பரிசுத்தமானவர்கள் என்று பறைசாற்றக்கூடிய வசனங்களை அல்லாஹ் சூரத் அன்-நூர் 100 அத்தியாயத்தின் வழியாக பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் தஆலா அதனை தெளிவுபடுத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மேன்மைப்படுத்தினார். அந்த அடிப்படையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவதூறு கூறிய அந்த நிகழ்வுதான் அவர்களை பற்றிய வசனங்கள் இறக்கப்படுவதற்கு அடிப்படையான காரணம். ஹதீசுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஹாதிஸத்துல் இஃப்க், அவதூறு சொல்லப்பட்ட நிகழ்வு என்கிற அடிப்படையில் பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற, மிக விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வை அறிவிப்பு செய்வது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால், நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்னால் தான் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யப்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வழியாகவே அறிமுகம் செய்யப்படுகிறது. என்ன நிகழ்வு? மிக விளக்கமான ஒரு நிகழ்வாக
தங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரிக்கிறார்கள். போர்க்களங்கள் பலதும் நடைபெற்றிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில். அப்படி நடைபெற்ற போர்க்களங்களிலே ஒன்று பனு முஸ்தலிக்குடைய போர். பொதுவாக பெருமானார் போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது தங்களுடைய துணைவியார்களின் மனைவிகளில் யாரேனும் ஒருவரை அழைத்துச் செல்வது வழமை. அந்த அடிப்படையில் யாரை அழைத்துச் செல்வது என்பதற்கு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறை வைத்திருந்தார்கள். சீட்டு பிடித்து போடுவார்கள். அதிலே யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களே அந்த போர்க்களத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். அப்படி பனு முஸ்தலிக்குடைய போர் வரும் பொழுது பெருமானார் தங்களுடைய மனைவிமார்களுடைய பெயர்களை போடுகிறார்கள். அப்படி போடும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பெயர் வந்தது. அந்த முடிவின் அடிப்படையில் பெருமானாரோடு இந்த பனு முஸ்தலிக்குடைய போருக்கு நான் அவர்களோடு சென்றேன். போரெல்லாம் நடக்கிறது. போர்க்களம் முடிந்து திரும்பி வரக்கூடிய ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த பயணம். அப்படி வரும் பொழுது நாங்கள் மதீனாவை நெருங்கிவிட்டோம். மதீனாவில் நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே ஓய்விற்காக படையை நிறுத்தி அங்கே ஓய்வெடுப்பதற்காக சிறிது நேரம் தங்குகிறார்கள். அப்படி தங்கக்கூடிய இடத்தில் என்னுடைய பயணத்தினுடைய நிலை எப்படி இருந்தது என்றால், ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தின் மேல் ஒரு சிவிகை இருக்கும். சிவிகை என்று சொன்னால் ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அப்ப அந்த டப்பா கீழே இறக்கி வைக்கப்படும். அதற்குள்ளே நான் சென்று அமர்ந்து கொள்வேன். மறுபடியும் அந்த டப்பாவத்துக்கு எதிர வைப்பாங்க, அந்த ஒரு பல்லக்கு மாதிரி. அதை ஒட்டகத்தின் மீது வைத்து அந்த ஒட்டகத்தை ஓட்டி செல்லக்கூடிய அந்த பொறுப்பாளர் அந்த ஒட்டகத்தை வெளிநடாத்தி கொண்டு அப்படியே வருவார். இதுதான் நான் பயணம் செய்யக்கூடிய முறையாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு இடத்திலையும் எங்கேயாவது ஓய்வெடுப்பதாக இருந்தாலும் அந்த ஒட்டகம் மண்டியிட்டு அந்த ஒட்டகத்தினுடைய சிறியை எடுத்து வெளியிட வைப்பார்கள். நானும் வெளியிலே வந்து என்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வேன். மறுபடியும் அதிலே போய் அமர்ந்து கொள்வேன். ஒட்டகத்தில் எடுத்து வைப்பார்கள். அப்படியே திரும்ப அழைத்து வந்து விடுவார்கள். இப்படித்தான் அந்த பயணம் அமைந்திருந்தது, நான் செல்லக்கூடிய அந்த பயணம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியாக திரும்ப வரக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்திலிருந்து இறங்கி அவரவர்கள் தங்களுடைய ஓய்வுகளையும் தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நானும் என்னுடைய தேவையை, சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு இடத்திற்கு செல்கிறேன். சென்றுவிட்டு திரும்ப அந்த ஒட்டகம் இருக்கக்கூடிய இடத்தை நான் நெருங்கும் பொழுது, படை இருக்கக்கூடிய அந்த இடத்தை நான் நெருங்கும் பொழுது என்னுடைய கழுத்தை தொட்டு பார்க்கிறேன். என்னுடைய கழுத்திலே நான் அணிந்திருந்த மாலை இல்லை. கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை எங்கேயோ தவறி இருந்தது. அது அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலிருந்து இரவல் வாங்கி வரப்பட்ட ஒரு மாலை. அதை நான் அணிந்து கொண்டு வந்திருந்தேன். அந்த மாலை தவறி போய்விட்டது. அது தவறி போய்விட்டது என்று சொல்லி எங்கே விழுந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அதனை தேடி சென்று அலைந்து திரிந்து அதை எப்படியோ கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் நான் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நேரம் தாமதமாகிவிட்ட காரணத்தினால் அங்கே ஓய்வுக்காக இருந்த அந்த படை அங்கிருந்து திரும்ப அவர்கள் சென்று விட்டார்கள். நான் வந்து அந்த படை இருந்த இடத்தை பார்க்கிறேன். அங்கே ஒருவர் கூட இல்லை. எல்லோரும் தங்களுடைய எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு ஓய்வை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஏன் தான் இருந்ததை பார்க்கவில்லையா என்றால் அதற்கு அவர்களே விளக்கம் சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஏன் அவர்கள் என்னை தவற விட்டு சென்று விட்டார்கள் என்றால், அங்க நடந்தது என்ன, எப்படி அந்த வடமை நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த சிவிகையில இருப்பதை போல நினைத்துக் கொண்டு எடுத்து வைத்து விடுவார்கள். அப்ப அவங்களே சொல்றாங்க, சிவிகையில ஆள் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட தெரியாமல் அதை எப்படி ஒட்டகத்தில் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அன்றைய காலகட்டத்தில் என்னுடைய உடல்நிலை ரொம்ப மெலிந்ததாக இருக்கும். அந்த நேரத்தினுடைய அவர்களுடைய வயது 15-16 வயது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் மெலிந்தவளாக இருந்தேன். உடல் எந்த பருமனும் இருக்காது. அதனால அந்த சிவிகையில் ஆள் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாத அளவிற்கு இருக்கும். அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், சிவிகையை எடுத்து வைக்கும் போது இதுல யார் இருக்கிறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளேதான் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு அந்த ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு அப்படியே சென்று விட்டார்கள். நான் ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்திலே ஒரு நபர் கூட இல்லை. யாருமே இல்லாத, மனிதர்களே இல்லாத ஒரு பாலைவனத்தினுடைய பூமியில் தன்னந்தனியாக யார் இருக்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். இங்க நாம் விளங்க வேண்டியது, அப்படிப்பட்ட யாருமே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் ஒரு தைரியத்தோடு அந்த இடத்திலே இருக்கிறார்கள். தைரியம் மட்டுமல்ல, அங்கே அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். எல்லோரும் போய்விடுகிறார்கள்.
இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னை அவர்கள் இல்லாததை அறிந்து கொண்டு திரும்ப கண்டிப்பா என்ன வருவாங்க, எப்படியோ யாரையும் ஒருவர் தேடி வருவார்கள். அப்ப இவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ரொம்ப நுட்பமான முடிவு. நம்ம இந்த ஆயிஷா நாயகியுடைய வரலாற்றை பேசும் பொழுது ஒட்டுமொத்த வரலாற்றையும் பேசிட்டு கடைசியாக படிப்பனைகளை சொல்ல போவது கிடையாது. பேசிட்டே இருக்கும்போது இடையில அந்தங்க பாயிண்டாக சில விஷயங்கள் நமக்கு படிப்பனையாக கிடைக்கும். நம்ம அதை நினைவுபடுத்தி கொண்டு போவதுதான் இந்த வரலாற்றுல ரொம்ப அழகானதாக இருக்கும். அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், திரும்ப வந்து அவர்கள் பார்த்தால் நான் எங்கே இருப்பது என்று யோசித்து பார்த்தேன். யோசிச்சு பார்த்தப்போ என்னை எங்கே இறக்கி வைத்தார்களோ அங்க வருவாங்க, கண்டிப்பா என்னை விட்ட இடத்த அந்த பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அப்ப அதனால அந்த பாயிண்ட்லயே நம்ம இருந்ததுனால ஒரு முடிவெடுத்து, நான் எங்கே என்னை இறக்கி வைத்தார்களோ அங்கே தங்கும் பொழுது, ஓய்வெடுக்கும் பொழுது அந்த இடத்திலேயே நான் வந்து இருந்து கொண்டேன். அந்த இடத்தை நோக்கி கண்டிப்பாக வருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக நமக்கு இருக்கிறது. இது ஒரு நுட்பமான அடிப்படையிலே இதை யோசித்து இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப நாம எங்கேயாவது போகும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை தவற விடுறது உண்டு, நம்ம குடும்பத்தார்களை தவற விடுறது உண்டு. அப்ப ஒரு கரெக்டான பாயிண்ட் எங்க வந்தா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்க அங்கேயே இருக்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப நுட்பமான ஒரு முடிவு. நாம என்ன செய்வோம், இது ஒரு ஐயோ எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே எங்கேயோ ரவுண்ட் அடிப்பாங்க. அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அங்கிருந்து இங்கிட்டு வருவாங்க. சரி, இங்க கிடைக்கலன்னு இவங்க அங்கிட்டு போவாங்க, அவங்க இங்கிட்டு வருவாங்க. ஆக கடைசி வரைக்கும் யாரும் கிடைக்க மாட்டா. இவருக்கு அவரு கிடைக்க மாட்டாரு, அவங்களுக்கு இவங்க கிடைக்க மாட்டாங்க. அன்னை ஆயிஷா முடிவு எடுக்கிறாங்க, என்னவாக இருந்தாலும் நாம் எங்கே விடப்பட்டோமோ அந்த இடத்திலே இருந்தால் நிச்சயமாக தெளிவாக இருக்கும் என்று முடிவெடுத்து நான் அங்கேயே இருப்பதென முடிவு செய்து விட்டேன். அப்ப அங்கேயே தங்கின மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கூட இந்த இடத்திலே நாம் நினைவு கூறலாம். إذ رأى نارا فقال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بقبس. அதாவது ஒரு ஒளியை பார்த்து, அப்ப அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அந்த ஒளியை நோக்கி போறாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆன் சொல்ற வரலாறு. அப்போ தன்னுடைய குடும்பத்தாரை இங்க இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. فقال لأهلهم كثوا, இந்த இடத்துல நீங்க இருங்க, நாங்க போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ ஒரு இடத்திலே நாம் குழப்பம் இல்லாமல் அந்த இடத்தினுடைய நிர்வாகத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல இருக்கணும். அப்ப இங்க ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு நுட்பமான முடிவெடுத்து அந்த இடத்திலேயே இருந்து கொள்வது என்று முடிவெடுக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழலில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னந்தனியாக தைரியமாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உறக்கம் வந்து விடுகிறது. அப்ப இந்த இடத்துல அறிஞர்கள் இந்த ஒரு இது அல்லாத இன்னொரு சந்தர்ப்பத்தையும் நினைவூட்டுகிறார்கள். இது அல்லாத இன்னொரு சந்தர்ப்பம் என்ன, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதே மாதிரி ஒரு பயணத்துல ஏற்கனவே இன்னொரு சந்தர்ப்பத்திலே மாலையை தவறு விட்டுருக்கிறாங்க அப்படின்னு இந்த வரலாற்று நிகழ்வு எழுதுறாங்க. அப்ப மாலையை தவறு விடும்போது என்ன நிலை, போயிட்டு பயணம் என்னது ஓய்வெல்லாம் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்ச தூரத்துல நினைவு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய மாலையை காணோம், எங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எடுத்த முடிவு என்னன்னா, அப்படியே படையோட திரும்புறாங்க. திரும்ப வந்து எதுக்காகவே திரும்புறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து எதை தேடுறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு விட்டு அந்த மாலையை தேடுகிறார்கள். அப்படி மாலையை தேடி தேடி ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது. தொழுகையுடைய நேரம் வந்து விடுகிறது, கையில இருந்த தண்ணீர் எல்லாம் தீருது. எதற்காக வேண்டிய அந்த படை வந்துருது திரும்ப, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு விட்டு அந்த மாளிகை. சில நேரங்களில் இப்படியும் முடிவு இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் முடிவெடுத்திருக்கிறார்கள். சில நேரத்துல எல்லாரையும் கொண்டாக்கணும், எல்லாத்தையும் ஒரு காரியத்துல ஈடுபடுத்தணும். அதுல சில நேரங்கள்ல நலவு இருக்கும், அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த நலவு என்ன, இந்த சந்தர்ப்பத்துல என்ன நலவு ஏற்பட்டது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாலையை தேடி தேடி கடைசியில நேரம் ஆயிடுது, தொழுகையினுடைய நேரம் வந்துடுது. ஆனா கையில இருந்த தண்ணியெல்லாம் தீர்ந்து போகுது. அப்ப இந்த நேரத்தில் எல்லாருமே சங்கடப்பட்டுக்கிறாங்க. எப்படி சங்கடப்பட்டுக்கிறாங்க, நேரடியாக இல்லை, அன்னை ஆயிஷா அவர்களிடத்திலே இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள். திருமணத்தை சொல்ல முடியாது பாருங்க, அவங்க ஆயிஷா நாயகி அவங்களுடைய மாலையை தேடி எல்லாரும் வந்து கடைசியில தொழுகை நேரம் வந்துருச்சு. ஆனா உதவி செய்யறதுக்கு என்ன இல்ல, தண்ணி இல்லாம இருக்கு, இப்படி ஆகி போயிடுச்சுன்னு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார்கிட்ட வர்றாங்க, அன்னை ஆயிஷா கிட்ட வர்றாங்க. வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அவனுடைய மடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒன்னும் டிஸ்டர்பும் பண்ண முடியாது. ஆனா செய்கையில செய்யறாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எதுவுமே சத்தம் இல்லாம எல்லாம் பாருங்க என்ன பொருள் திட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க.
இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகள் தானே அப்படி இடுப்புல ஒரு குத்து குத்துறாங்க, இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஒழு செய்யறதுக்கு கூட தண்ணி இல்லாத ஒரு சூழல் ஆயிப்போச்சு. இப்ப என்ன செய்யறது? அப்ப இந்த நேரத்திலே தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், சூரத்துல் நிசாவினுடைய 43வது வசனமோ அல்லது சூரத்துல் மாஇதாவினுடைய 6வது வசனமோ இறக்கப்பட்டது. இந்த வசனம் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டது? தயம்முமுடைய வசனம். தயமும் எப்படி செய்ய வேண்டும், தண்ணீர் இல்லாத போது தயமும் செய்வதனுடைய முறை என்ன என்கிற அந்த வசனத்தை அல்லாஹு தாலா இந்த நேரத்திலே தான் இறக்கி வைத்தான் என்று அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இது இன்னொரு சந்தர்ப்பம். அதாவது மாலை காணாமல் போனது, ஒரு படையே போய் தேடினது. அப்ப அந்த படை அல்லாஹ் சில நேரங்கள்ல நபியினுடைய சில முடிவுகள் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அப்படி கொடுத்த ஒரு லாபம் தான். அதுக்கு பின்னாடி என்ன பேச ஆரம்பிச்சாங்க, அன்னை ஆயிஷாவுக்காக நம்ம வந்தமா இல்லையா, அதனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சட்டம், ஒரு பேர் அருளாக கிடைத்த சட்டம் தான் இது, தயமுடைய சட்டம். தண்ணி இல்லாத போது தயமம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் இந்த ஒரு சந்தர்ப்பத்துல கிடைச்சதுன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை மிகவும் சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது அந்த கூட்டமே தேடிச்சு. இங்க அப்படியான சூழல் இல்லை. மாலையை தவற விட்டு அவர்கள் மட்டும் காத்திருக்கிறார்கள். கையில கிடைச்சிருச்சு, அவங்களா தேடி எடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்து தைரியமாக அந்த நேரத்தை கழித்துக் கொண்டே இருக்கும் போது சற்று அப்படியே ஒரு களைப்பு ஏற்படுது. அங்க உறக்கத்துக்கு போயிடுறாங்க. இங்க அறிஞர்கள் இங்க நமக்கு ஒரு பாடங்களை உணர்த்தி காட்டுறாங்க. என்ன, கஷ்டமான நேரத்துல தூக்கம் வருமா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, யாருமே இல்ல, என்ன ஒரு புது இடம், யாருடைய உதவியும் இல்லை, ஆனா அங்க என்ன வருது? தூக்கம் வருது. இது ஒரு பேர் அருட்கொடைன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு பேர் அருட்கொடை தான் அது. கவலை அதிகமா இருக்கும் போது இங்க இருக்கிறவங்கள்ட்ட கை தூக்குனா, ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நேரத்துல எனக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. அப்போ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிடுவேன். தூங்குறது ரொம்ப பிடிக்கும், தூக்கமும் வந்துடும். தூக்கம் வர்றது ஒரு பெரிய ஞாபகம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை ஆயிஷா அவர்களுக்கு அந்த ஒரு கஷ்டமான நேரத்தில், ஒரு தனிமையில், அதுவும் ஒரு பெண்ணாக யாரும் இல்லாத ஒரு சூழலில், அது வனாந்தர பாலைவனம், அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உறக்கத்தை கொடுத்தான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படுகிற ஒரு பேரருட்கொடை என்று அறிஞர்கள் சொல்றாங்க. எப்படி பேரருட்கொடை? பத்ருடைய யுத்தகலம் மிக ஒரு பரபரப்பான ஒரு சிச்சுவேஷன். அது அந்த நேரத்திலே பத்ருவாசிகளுக்கு அல்லாஹ் எதை நியமத்தாக கொடுத்தான்? தூக்கத்தை ஒரு நியமத்தாக கொடுத்தான். குர்ஆன் சுட்டி காட்டுகிறது, இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதன் மின்கும். அல்லாஹ் அங்கே ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தான், அது அவர்களுக்கு நிம்மதி அளிப்பதாக இருந்தது என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. உஹது யுத்தகலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்தது உஹது யுத்தகலம். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த களத்தை முஸ்லிம்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தார். அந்த நிகழ்வுக்கு பின்னால் அல்லாஹ் குறிப்பிடுவது, சும்ம அன்ஸல அலைக்கும் மின் பஅதில் கம்மி அமனதன் நுஆஸன். ஒரு கவலையான சூழ்நிலைகளுக்கு அப்பால் அல்லாஹ் தஆலா ஒரு சிறு தூக்கத்தை அல்லாஹ் முஃமின்களுக்கு இறக்கி வைத்தான். அதை ஒரு நிம்மதியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தான் என்று ஓது பொருட்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவார். அப்ப அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூக்கம் கிடைப்பது என்பது ஒரு பேர் அருட்கொடை. அது கஷ்டமான நேரத்துல அப்ப கொஞ்சம் தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்குது. அந்த சப்தத்தினால் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண் விழிக்கிறாங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம். யாரு சொல்றா? அந்த இடத்துல ஒரு நபித்தோழர் வர்றாங்க. அந்த நபித்தோழர் பொதுவா போரினுடைய ஒரு ஒழுங்கு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, முகத்திமத்துல் ஜெய்ஷ் முஅக்கிரத்துல் ஜெய்ஷ் அப்படின்னு சொல்லி போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒரு ஒழுங்கு. முகத்திமத்துல் ஜெய்ஷ்னா, ஒரு போருக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு படை அங்க போகும். அங்க இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்துட்டு வரும், எல்லாம் ஓகே, நாம அங்க போறதுக்கு தகுதியான ஒரு சூழல் அங்க இருக்குன்னு கடைசியா அந்த ஒரு குழு முடிவு பண்ணிட்டு வரும். இதற்குன்னு ஒரு சில சகாபாக்களையோ அல்லது 1-2 சகாபாக்களையோ பெருமானார் அனுப்பி வைப்பது வழமை. இது முகத்திமத்துல் ஜெய்ஷ். இன்னொன்று இருக்க முஅக்கிரத்துல் ஜெய்ஷ். ஒரு போரை முடித்து விட்டு அங்கிருந்து படை வந்துடும். கடைசியா இந்த முஅக்கிரத்துல் ஜெய்ஷ்ல யாருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க மட்டும் போவாங்க. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, இங்க படை இருந்தது அல்லவா, அந்த படை ஏதாவது உடைமைகளை விட்டு வந்திருக்கிறதா, எதையாவது தவற விட்டுட்டாங்களா, அல்லது யாரையாவது தவற விட்டுட்டாங்களா, இதையெல்லாம் பாக்குறதுக்கு வேண்டி ஒருத்தவங்க வருவாங்க. அப்படி வந்த ஒரு நபித்தோழர் தான் சஃப்வான் இப்னு முஅத்தல். அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க அந்த படை இருந்த இடத்த.
பார்த்துட்டே வந்தா யாரோ படுத்திருக்கிறது போல தெரியுது, யாரோ படுத்திருக்கிறது போல தெரியுது. அருகாமையில போய் பாக்குறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று கண்டுகொள்கிறார்கள். ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, என்னை அவர்கள் எப்படி கண்டுகொண்டார்கள், நான் தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, ஹிஜாபுடைய வசனம் இறக்கப்படுவதற்கு முன்னால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வகான யரானி கபுலல் ஹிஜாப், ஹிஜாபுடைய வசனம் இறக்கப்படுவதற்கு முன்னால் அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்கள். அதனால நான் தாங்கிறத அவங்களால என்ன செய்ய முடிஞ்சது, கன்ஃபார்ம் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அப்படி பார்த்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ கண் விழித்து பார்த்து இந்த சப்தம் கேட்ட உடனேயே நான் கண்ணால் முடிச்சிட்டேன். முடித்தவுடன் நான் எழுந்து ஃபஹம்மரத்து வஜ்ஹி, என்னுடைய முகத்தை நான் மூடிக்கொண்டேன். சப்தம் கேட்டு எழுந்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவங்க சொல்றாங்க, இதை தவிர வேறு எந்த வார்த்தையும் ஸஃவான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லவில்லை. இந்த வார்த்தை மட்டும்தான் சொன்னாங்க. இதை மட்டும்தான் அவங்களுக்கு நான் காதுல கேட்டேன். இதுல என்ன பாடம், நீங்க இன்னா லில்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இல்லையா, பொதுவா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது மௌத்துக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையாக வைத்திருக்கிறோம். நேற்றைய தினம் கூட சொல்கிறேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு கவலை ஏற்பட்டால் கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அந்த கவலையை நன்மையாக மாற்றி கொடுப்பான், அதை நீக்குவான் என்பது. அப்ப அந்த அடிப்படையில் இங்கே நடந்தது ஒரு கவலையான ஒரு நிகழ்வு. அன்னை ஆயிஷா அவர்கள் இங்க தவறி இருக்கிறாங்க. அப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி அங்க அடுத்த கட்டமான முயற்சிகள் நோக்கி போறாங்க. இங்கே ஹிஜாபினுடைய அவர்கள் தன்னை மூடிக்கொண்டார்கள். அந்த மூடிக்கொள்ளக்கூடிய ஹிஜாபினுடைய வசனங்கள்லாம் இறக்கப்பட்டதற்கு பின்னால் உள்ளது. ஹிஜாபினுடைய வசனத்தை பற்றி அறிஞர்கள் சொல்லும் பொழுது சூரத்துன் நூர் 24வது வசனம், அஹ்ஸாபினுடைய 33வது வசனம், அதில் ஒரு வசனம் தான் வைதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், மனைவிமார்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், முஃமின்களுடைய உம்மஹாத்துகள், அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான், அவர்களிடத்திலே நீங்கள் ஏதேனும் கேட்பதாக இருந்தால் மீ வராஇ ஹிஜாப், ஹிஜாபிற்கு பின்னால் இருந்து நீங்கள் கேளுங்கள். அப்ப டைரக்டா கேட்காதீங்க, ஒரு தடுப்புக்கு பின்னால் இருந்து நீங்கள் கேளுங்கள். இங்கே ஹிஜாப் என்பதற்கு மறைவில் நிற்றல் என்று பொருள். அந்த அடிப்படையில ஹிஜாப் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்குது குர்ஆன். ஹிஜாப் என்பது மறைவில் நின்று கொண்டு உரையாடுதல், எதுவாக இருந்தாலும் மறைவில் நின்று அந்த பரிமாற்றங்களை செய்தல், இது ஒரு நிலை. இங்க அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுறான் நபிமார்களுடைய மனைவிமார்கள். அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்கிறது, ஃபஹம்மரத்து வஜ்ஹின்னு சொன்னாங்கல்ல, நான் என் முகத்தை மூடிக்கொண்டேன், என்ன நான் மூடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹிமார் அப்படிங்கிறது இதுவும் குர்ஆன் சொல்லக்கூடிய வல் யத்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, குர்ஆன் சொல்லுது வல் யத்ரிபுன பிஹுமுரிஹின்ன, தங்களுடைய முன் அந்த முக்காட்டு துணிகளால் தங்களுடைய முன்பாகத்தை மறைத்துக் கொண்டார்கள். பிஹுமுரிஹின்ன, அப்ப இந்த அடிப்படையில் ஹிமார் என்பது மறைத்தல் என்று பொருள். இது நெஞ்சத்தை மறைத்தல் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஹிஜாப் என்பது மறைவில் இருந்து பரிமாற்றங்களை வைப்பது, ஹிமார் என்பது தங்களுடைய நெஞ்சத்தை மறைத்துக் கொள்வது. ஜில்பாப் என்கிற வார்த்தையும் குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. ஜில்பாப்னா என்னன்னா முழுவதுமாக தன்னை மறைத்துக் கொள்வது. இதுக்கு மேல இப்ப சமீபமாக பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய, அவரவர்கள் பேணுதல் அடிப்படையில் விருப்பத்தின் அடிப்படையில் கடைபிடிக்கக்கூடிய முகத்தையும் மறைக்கக்கூடிய அந்த இது இருக்கா, இதுக்கு நிஃபாப்னு சொல்றோம். இப்படியான பரிமாற்றங்கள் அரபி வார்த்தைகள்ல இருக்கிறது. முதல் சொன்ன 3 வார்த்தைகளும் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற அந்த பரிமாற்றங்கள். இங்க நம்ம எதுக்காக வேண்டி இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களை ஸஃவான் இப்னு முஅத்தல் அவர்களுடைய அந்த வருகையை தெரிந்து கொண்டு உடனே தங்களை மறைத்துக் கொண்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களை சுதாரித்துக் கொண்டார்கள், தங்களுடைய உடம்பை அவர்கள் மறைத்துக் கொண்டார்கள் என்கிற அந்த செய்தியை சொல்லக்கூடிய வகையில அவர்களுடைய வாசகம் அமைந்திருந்தது. பிறகு ஸஃவான் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, வந்து தங்களுடைய ஒட்டகத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், மண்டியிட செய்கிறார்கள். மண்டியிட செய்து யாரை ஏற வைக்கிறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மண்டியிட வச்சுட்டு தொலைவில போய் நின்னுக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இதுல ஒட்டகத்தின் மேல ஏறிக்கிறாங்க. பிறகு ஒட்டகம் எழுந்திருக்க வைத்து அதை பிடித்து கொண்டு அப்படியே போறாங்க. இதுதான் பயணம். இந்த பயணம் எந்த அளவு அல்லாஹ்வின் அருளோடு அந்த பயணத்தை அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு நிறைவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மதீனாவை நெருங்கி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அந்த படையையும் கண்ணால பாக்குறாங்க. இப்படி இருக்கு படை. பொதுவா படையினுடைய கடைசி பாகம் தானே ஃபர்ஸ்ட் தெரியும் வர்றவங்களுக்கு. அந்த கடைசி பாகத்துல யார் இருக்கிறா? படையினுடைய கடைசி பாகத்துல யார் இருக்காங்கன்னா முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் உட்பட அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகள் எப்படி போர்க்களத்துல பங்கெடுத்தாங்க அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இந்த பனு முஸ்தலிக் போர்ல பொதுவா போர்க்களத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, முனாஃபிக் வரவே மாட்டாங்க. பனு முஸ்தலிக்குடைய போர்ல அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் உட்பட நிறைய முனாஃபிக்குகள் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறது வரலாற்று குறிப்பாக எழுதப்படுது. ஏன் பங்கெடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, பனு முஸ்தலிக்குடைய போர் ஏற்கனவே நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று உறுதி செய்யப்பட்ட மாதிரியான ஒரு போர். ஒருவேளை வெற்றியா தோல்வியா, வெற்றியா அல்லது வீர மரணமா என்று இருந்தால் மரணத்துக்கு பயந்தவன் தானே முனாஃபிக். ஒருபோதும் அவன் பங்கெடுத்திருக்க மாட்டான். அப்ப இங்க பங்கெடுத்ததற்கான காரணம் இங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டது, அதனால பங்கெடுத்தாங்க. அப்போ படை அங்கே தெரிகிறது. படையினுடைய லாஸ்ட் பாகத்துல முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள். ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டகத்தின் மீது இருக்கிறார்கள். இப்படி வந்துட்டே இருக்கும்போது அங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பேச்சு? ஆயிஷா நாயகி வர்றாங்க, ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்கங்கிறத எவ்வளவு தூரம் ஃபித்னாவின் அடிப்படையிலே பேச முடியுமோ, மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்ய முடியுமோ அந்த அடிப்படையில் அந்த பேச்சுக்களை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இதுதான் அங்க அந்த தொடக்கமாக இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே யாருக்கு தெரியாது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் தான் லஅனத்துல்லாஹி அலைஹி இதனுடைய மிக மூலமான ஒரு நபராக இருக்கிறார். இவங்க எவ்வளவு முனாஃபிக்குகள் எவ்வளவு மோசமானவர்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக நடந்து கொள்வார்கள் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த இஃப்கினுடைய சம்பவம். அதனாலதான் அந்த முனாஃபிகீன் என்ற பெயரிலேயே அல்லாஹ் ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கி வைத்து அந்த முனாஃபிக்குகளுடைய குணங்களை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்திலே, சிறிய அத்தியாயத்திலே, நாளை தினம் ஹாஃபிஸா அதை ஓதுவார். அந்த அத்தியாயத்துல அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளுடைய அந்த பட்டியலை, குணங்களை மிக விரிவாக விவரித்தார். அந்த மாதிரிதான் இந்த இஃப்குனுடைய சம்பவத்திலே, இட்டுக்கட்டனுடைய சம்பவத்திலே அவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்ப இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அப்ப திரும்ப வந்துட்டாங்கிற ஒரு சூழல் விட்டது. குர்ஆன்ல இந்த நிகழ்வை சொல்லக்கூடிய எந்த இடங்களாக இருந்தாலும் இது குர்ஆன் ரொம்ப அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை கொண்ட ஒரு இறைமறை. அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் நிகழ்வுகளுக்கு தோதுவாக வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ் தஆலா அமைத்து கொடுத்திருப்பார். இந்த இஃப்க் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட அந்த சம்பவம், இது விஷயத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள், இது விஷயத்தில் யாரை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொன்னானோ எல்லோரை பற்றி பேசும் போதும் அல்லாஹ் தஆலா மிக நளினமாகத்தான் பேசுகிறார், மிக கவனமாக பேசுகிறான். அந்த வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ் தஆலா அழகாக அமைத்திருக்கிறார். அந்த இஃப்கினுடைய சம்பவத்தை அந்த சூரத்து நூறுனுடைய இதிலே சொல்லும் பொழுது உஸ்பத்தும் மின்கும் என்று அல்லாஹ் சொல்லுவோம். ஒரு கூட்டம் இந்த இட்டுக்கட்டில் ஈடுபட்டது, ஒரு கூட்டம் ஈடுபட்டது என்றுதான் சொல்லுவான். இவர்கள் ஈடுபட்டார்கள், அவர்கள் ஈடுபட்டார்கள்லாம் கிடையாது. ஒரு கூட்டம் ஈடுபட்டது. இது மாதிரி குர்ஆனிலே அல்லாஹ் எங்கெல்லாம் இந்த பத்தினித்தனம் சார்ந்த ஒருவரின் மீது இது போன்ற அவதூறுகளை சம்பந்தப்படுகிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் மிக கவனமாக கையாண்டிருக்கிற ஒரு சூழல்களை குர்ஆனிலே பார்க்க முடியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்க குழந்தையை பெற்றெடுத்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துல நிறைய ஒரு கஷ்டமான பேச்சுக்கள் இடம்பெற்றது. அப்ப அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வலம் யம்சஸ்னி பஷர், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், வலம் யம்சஸ்னி பஷர், எந்த மனிதரும் என்னை தொட்டதில்லை. இங்க வார்த்தை பிரயோகம் மிக நளினமான அழகான வார்த்தை பிரயோகம். அதே போல சினாவை பற்றி சொல்லும் பொழுது வலா தக்ரபு ஸினா, நெருங்காதீர், அந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர், செய்யாதீர் அல்ல, நெருங்காதீர். இப்படி வார்த்தை பிரயோகங்கள் மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்கிறது. இது போன்ற ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் வரும் பொழுது, அந்த நேரத்தில் சம்பந்தப்படுகிற நபர்களை பற்றிய பரிமாற்றங்கள் வரும் பொழுது மிக கவனமான வார்த்தை பிரயோகங்களை நாமும் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து பேசுறது தானே, இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸே அதுக்குதான் நடத்துறோம். தொடர்ந்து பேசுறதுலயே நிறைய விஷயங்களை அப்படி வெளிப்படையாக பேசுறதுக்குன்னே ப்ரோக்ராம், அதுலதான் அந்த ப்ரோக்ராம் ரீச். அந்தரங்கமான பல விஷயங்களை
வெளிப்படையாக கொண்டு வருவது. இன்றைக்கு கேடுகட்ட ஒரு உலகத்திலே இது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இது போன்ற எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள் மிக நளினமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் இது போன்ற நிலைகளின் மூலமாக எடுத்து காட்டுகிறது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளுடைய தலைவன் அந்த பேச்சை அவன் ரொம்ப பகிரங்கமாக, ரொம்ப என்ன சொல்றது, அருவருக்கத்தக்க நிலையில் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே பரப்பினான். அப்ப இதெல்லாம் வந்துடுறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்ததற்கு பின்னால் பொதுவா பயணங்கள் முடிந்தாலே உடல் ரீதியாக ஒரு நெருக்கடி ஏற்படும், நோய் ஏற்படும். வந்த உடனேயே அவங்களுக்கு நோய்வாய்ப்படுறாங்க. ஏறத்தாழ அந்த நோய் 1 மாத காலம் நீடிக்கிறது. இந்த 1 மாத கால நீடிப்பிற்கு பின்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த 1 மாதமும் அவங்க என்ன இல்ல, எந்த விஷயமும் தெரியாது, வெளியில நடந்துட்டு இருக்கிற எந்த விஷயமே தெரியாது, அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வருவார்கள், 1-2 வார்த்தைகள் கேட்பாங்க, எப்பவும் போல நலம் விசாரிப்பாங்க, போயிடுவாங்க. அவங்களே சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த 1 மாத காலத்தில் எங்க இடத்துல எதையுமே பேசல. காரணம் என்ன தெரியுமா? நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். பொதுவா நம்முடைய வீடுகள்ல உள்ள பரிமாற்றங்கள் இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன விஷயமா இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை உடனடியாக நம்ம அப்ரோச் பண்ணியே ஆகணும், கேட்டே ஆகணும். அது கேட்கலன்னா நமக்கு என்ன செய்யாது, மனசு ஆறாது. அதுவும் நம்முடைய வீட்டினுடைய சிச்சுவேஷன்ஸ் நெருக்கடியா இருக்கு, அவங்க உடல் ரீதியா பிரச்சனையில இருக்காங்க, அல்லது மனசுல ஏதோ உளைச்சல்ல இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம், கேட்டுருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பிரச்சனை இது, வெளியில அது தீயா பரவிட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல 1 மாத காலம் வீட்டிற்கு வருவார்கள், செல்வார்கள், ஒரு வார்த்தை கூட யார்கிட்ட பேசல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இதை பற்றி எந்த வார்த்தைகளும் கேட்கவே இல்லை அப்படின்னு அன்னை ஆயிஷாவே சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சின்ன டிஃபரெண்ட் மட்டும் தெரிஞ்சது. மற்ற நேரத்தில் செயல்படுவதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ செயல்படுறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. முதல்ல ரொம்ப நெருக்கம், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிக நெருக்கமான மிக பிரியமான ஒரு துணைவியாருன்னா யாருதான்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். குதூகலமாக பரிமாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அன்னை ஆயிஷாட்ட தான் நிறைய இருந்திருக்கு. ஆனா இந்த 1 மாத காலம் வருவாங்க, போயிடுவாங்க, எப்படி இருக்கீங்க என்ன எதுன்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருந்தது. ஆனா அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு என்னால என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படியாக 1 மாதம் கழிகிறது. உடல்நிலையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு தேவைக்காக, தன்னுடைய சுய தேவைக்காக அந்த காலகட்டத்தில் வெளியில போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு தூரமாக போகக்கூடிய அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் உதவியோட வெளியில போவாங்க. அப்ப யாரு உதவியோட போறாங்க அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா அவர்களுடைய தகப்பனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமான உறவுக்காரர் யார் அப்படின்னு சொன்னா மிஸ்ஸஹ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அந்த மிஸ்ஸஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் உம்மு மிஸ்ஸஹ் அவங்களோட சேர்ந்து வெளியில தங்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியிலே செல்கிறார்கள். அப்படி வெளியில போகும் பொழுது போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய நேரத்துல உம்மு மிஸ்ஸஹ் அவர்களுடைய கால் கொஞ்சம் இடருது. கால் இடறி தடுமாறுறான். பொதுவா நம்ம கால் தடுமாறும் போது ஏதாவது ஒன்று சொல்லுவோமா இல்லையா? அல்லாஹ்னு சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அவங்களுக்கு எது ஃபிட்டா இருக்கோ அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரி உம்மு மிஸ்ஸஹ் அந்த கால் இடரும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தையை ஹதீஸ் பதிவு செய்கிறது. தஇஸ மிஸ்ஸஹ், மிஸ்ஸஹிற்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார். அது கால் உடறி கீழே விழும்போது தஇஸ மிஸ்ஸஹ், மிஸ்ஸஹிற்கு நாசம் உண்டாகட்டும். யாரை பத்தி சொல்றாங்க? தன்னுடைய மகனை பற்றி சொல்றாங்க. தஇஸ மிஸ்ஸஹ், மிஸ்ஸஹிற்கு நாசம் உண்டாகட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கேட்ட உடனே சொன்ன வார்த்தை பிக்ஸமா குல்தி, என்ன சொல்றீங்கன்னு யோசிச்சுதான் சொல்றீங்களா? நீங்கள் சொன்ன வார்த்தை மிக மோசமான வார்த்தை. யாரை பத்தி சொல்றாங்க? தன் மகனை பற்றி தான் சொல்கிறார்கள். கோபத்தில் சொல்றாங்க. ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குதானே இருக்கு பின்னால. இது எதையுமே அவங்க யோசிக்கல. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவங்க உம்மு மிஸ்ஸஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயே சொன்னது பிக்ஸிமா குல்த, நீங்க சொன்ன வார்த்தை மிக கெட்ட வார்த்தையாக ஆகிவிட்டது. அத்தசுபீன ரஜுலன் ஷஹீத பத்ரன், பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு நபரையா நீங்கள் திட்டுவீர்கள்? உங்க மகனை போய் திட்டுறீங்களே, அப்படி கேட்கல. பத்ரிலே கலந்து கொண்டாரு அவரையா நீங்கள் திட்டுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க.
இங்க ஆயிஷா நாயகா அவர்களுடைய அணுகுமுறையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். மகனைத்தான் திட்டுகிறார்கள், நியாயங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதனை குறிப்பிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த இடத்தை கையாளுகிறார்கள். இது யார் கொடுத்த தர்பியத்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தர்பியத். அவ எந்த இடத்தில் எப்படியான அணுகுமுறைகளை, இன்றைக்கு யாராவது ஒரு சின்ன தவறுகள் செய்துவிட்டால், காலங்காலமாக நிறைய பணிகளை மார்க்கத்திற்காக வந்து செய்திருப்பார், ஏதேனும் ஒரு சின்ன சறுக்கல் வந்துடும். ஆனால் அந்த சறுக்கல்களையே பேசி 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 அவரை நோகடிக்கக்கூடிய நிலைகள் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. சின்ன விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுவோம், அவருடைய மனம் நொந்து போகக்கூடிய அளவிற்கு நாம் பேசுவது உண்டு. ஆக அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய அழகான முறையில் தங்களுடைய அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்கிறார்கள். இப்பதான் உம்மு மிஸ்ஹக் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், இவங்க யாரை பத்தி, மிஸ்ஹகை பற்றி ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ற மாதிரி பேசும் பொழுதுதான் உம்மு மிஸ்ஹக் கேட்கிறார்கள், அலம் தஸ்மஉ மா காலு, அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மிஸ்ஹக் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அது வரைக்கும் யாருக்கு தெரியாது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. மிஸ்ஹக் அதோடு சேர்ந்து மிஸ்ஹக் மற்ற நபர்கள் அவர்கள் எல்லாம் உங்களை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்ப எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நடந்த அந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, அந்த இட்டுக்கட்டினுடைய நிகழ்வுகள், அது சார்ந்த நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற அந்த செய்திகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே உம்மு மிஸ்ஹக் அவர்கள் பரிமாறிக் கொள்கிறார்கள். அப்ப நேரத்தினுடைய அருமை கருதி இன்னும் கொஞ்சம் விரிவாக இதனை நாம் பேச வேண்டி இருக்கிறது என்கிற அடிப்படையில் இது சார்ந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பரிமாறிக்கொள்வோம். அதனுடைய படிப்பினைகளும் அதோடு சார்ந்த படிப்பினைகளும் நிறைய இருக்கிறது. ஆயிஷா நாயகி அவர்களுடைய அந்த வரலாற்றின் அந்த தொடர்ச்சியில் நாளை தினம் மீதம் இருக்கக்கூடிய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் பகிர்ந்து கொள்வோம். அதிலேதான் நிறைய பாடங்கள் இருக்கிறது. நாளைய நிகழ்விலே இன்னொரு நபி தோழியருடைய வரலாறையும், குர்ஆன் எடுத்து வரக்கூடிய அந்த வரலாறையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவும் இருக்கிறது. அதனுடைய நிகழ்வோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வரலாற்றையும் இன்ஷா அல்லாஹ் நாம் இணைத்துக் கொள்வோம். எல்லாம் அந்த இறைவன் வரலாற்றின் வழியாக நமக்கு என்ன பாடங்களை தர வேண்டுமோ அந்த பாடங்களை எடுத்து நடக்கக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.